எல்லாரும் வேதாந்த திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 19 வரை உள்ள வசனங்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்தது நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். வசனம் வாசிக்கும் போதே நமக்கு நிறைய காரியங்கள் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஹார்டான நிறைய காரியங்கள் உள்ள ஒரு பேசேஜ் இது. நிறைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் அப்படித்தானே. சகோதரனை பகைச்சா யாரான்? நம்ம சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரன். அதை ஏற்றுக்கொள்ள முடியுது அவங்களுக்கு? அப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை தடவை எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. உண்மைதான். சகோதரன் என்று சொல்லும் பொழுது நம்முடன் பிறந்தவர்கள் மட்டும் சகோதரர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தான். நம்மை மற்றவர்களை நம்ம பார்க்கும்போது எப்படி தான் பார்க்க வேண்டும்? சகோதரர்களை தான் பார்க்க வேண்டும். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? நீ கர்த்தருடைய பிள்ளையா? அப்போ நீ தான் எனக்கு சகோதரன், மற்றவர்கள் என் சகோதரன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னால் எல்லாரையும் நம்ம சகோதரர்களாக தான் நினைக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களுடைய வழியில் நம்ம நடக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் புரியணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். எல்லோரும் நமக்கு சகோதரர்கள் தான். ஆனால் கர்த்தரால் நடத்தப்படாத ஒரு மனுஷனுடைய சொற்படி நடக்க நம்ம விலக்கி கொள்ளணும். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஏன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா 1 தானே சகரியா எலிசபெத் எல்லாம் வர்றது. லூக்கா அதில் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும், ஆமாம் லூக்கா 1 தான். அது ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகரியா எலிசபெத்துங்கிற ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க புருஷனும் மனைவியும். அவங்கள பற்றி வேதம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சகரியாவும் எலிசபெத் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு மனுஷன் ஸ்டேட் பண்ணுறதில்ல, தேவன் வசனத்தின் மூலமாக ஸ்டேட் பண்ணுறாரு. அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். ஆண்டவருக்கு பார்வைக்கு நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க நம்ம எங்குன்னு நினைக்கக்கூடாது. அவங்க ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு. அவங்களுக்கு ஒரு பெரிய குறை, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ரொம்ப ஏஜ்டு, பிள்ளை இல்லை. ஆனால் வசனம் அவங்கள பற்றி என்ன சொல்லுகிறது? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். புரியுது அவங்களுக்கு? சகரியா ஆலயத்தில் தூபம் காட்டுறவர். ஆண்டவரை அந்த காலத்தின் முறைமையின்படி தூபம் காட்டுகிறது என்பது ஒரு பிரதானமான காரியம் ஆலயத்தில். அப்போ அப்படி பயபக்தியாக செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய குறை. நான் இதுக்கு எதை சொல்கிறேன்னா, மற்ற மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கூடாது. ஆனால் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா இடத்துல அன்பு செலுத்தணும். ஆனால் யாருக்கு கீழ்ப்படியணுங்கிற
இது இருக்கணும், யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும், யாருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கணுங்கிற ஒரு மார்ஜின் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு அளவு இருக்கணும். அப்போ இவங்க உங்களுக்கு பிள்ளை இல்லை, எல்லோரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ சர்ச்சுக்கு போகிற, இவ்வளோ பயபக்தியாக இருக்க, உனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த வயசான டைமில் சகரியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார், தேவதூதன் அனுப்புகிறார். ஆலயத்தில் வச்சு தரிசனமாகி தேவதூதன் சொல்லுகிறான், உனக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுப்பார், அவனுக்கு யோவான் என்று என்ன பேர்? யோவான், யோவான் என்ற பெயரிடுவாயாக அப்படின்றான். இவன் நம்பல, சிரிக்கிறான். சிரிச்சிட்டு இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சகரியா சொல்லுகிறார். உன்னை தேவதூதன் சொல்கிறார், நான் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து உனக்கு இப்படி ஒரு உனக்கு குறித்த காலத்தில் நிறைவேற போகிற இந்த காரியத்தை உனக்கு சொன்ன பிறகு நீ அதை நம்பாததுனால இந்த அற்புதம் நடக்கிறது வரைக்கும் நீ பேச மாட்ட, நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தேவதூதன் சொல்லுகிறார். தேவதூதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே நம்பாததுனால சகரியாவின் வாய் பூட்டப்பட்டது, பேச முடியாது, ஊமை. இப்போ வெளியே வருகிற ஆலயத்தை விட்டு ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி வருகிறான் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது? ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது சகரியா எப்படி இருக்கிறான்? ஊமையாக இருக்கிறான். அப்போ நான் இங்கே சபைக்குள்ளே நல்லா ஜோம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஊமையாக வர்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? சரி, என்னையே நான் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லிட்டுருக்கேன், வேற யாரை வைப்போம்? வேறு முழிக்கிறான், நம்மள சொல்லிடுவாங்களோ. நீங்கள் யாராவது ஒரு ஆள் சர்ச்சில் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, இட நாட்களில் சபைக்குள்ளே நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் உங்கள்கிட்ட தரிசனமாகிறார், பயங்கரமான தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார், யாருமே சபையில் இல்லை, ஒரு இடப்பட்ட நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெளியே வரும்போது நீங்கள் ஊமையாக வெளியில் வர்றீங்க. அப்போ மற்றவங்களை என்ன நினைப்பாங்க? இவா ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டு எங்கே வந்திருக்கிறா? சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறா, அதனால் ஆண்டவர் என்ன செய்யிட்டார்? அடிச்சிட்டார். இதே தான் சகரியாவும் நினச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் தூபம் காட்டிட்டு இருந்தான் ஸ்டேஜில் நின்று, ஆனால் ஆள் சரி கிடையாது, ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் போட்டு வாயை மூடிட்டார், பேச முடியாது அப்படின்னு. வெளியே வந்தான், பேச முடியாது, முடிச்சு. கொஞ்ச நாள் ஆன பொழுது கரெக்டாக எலிசபெத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவளும் வயது சென்றவள், சகரியாவும் வயது சென்றவன். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அப்போ வசனம் சொல்லுது, இந்த காரியம் நிறைவேறது வரைக்கும் சகரியாவின் வாய் என்ன செய்யப்பட்டிருக்கும்? பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ சகரியாவின் வாய் திறந்ததா? திறந்துச்சா? கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லணும். சகரியாவின் வாய் திறந்துச்சா? இல்லை. கர்த்தர் சொன்னது போல குமாரன் பிறந்து ஆயிற்று, ஆனால் சகரியாவின் வாய் இன்னும் திறக்கப்படலை. இன்னொரு முக்கியமான காரியம் நிறைவேற வேண்டியது இருக்கு. என்னன்னா, அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். இப்போ எல்லாரும் பேரிட போறாங்க. 8ஆம் நாள்ல நினைக்கிறேன், ஏதோ சம்திங், அது வாசிக்க நமக்கு தெரியும், பேரிட போறாங்க. இப்போதான் ஆண்டவரால் நடத்தப்படாத சகோதரர்கள் உள்ளவர்கள், உறவினர்கள் என்ன செய்கிறாங்க? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆண்டவரால் நடத்தப்படாதவங்களை நம்ம நேசிக்கணும், ஆனால் அவங்க வார்த்தையின்படி நடக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் என்கிற பேரில் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் நடத்தப்படாத ஒருவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடந்தால் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் சகரியாவின் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படலை, பேச முடியல. இப்போ உறவினர்கள்லாம் தன்னுடைய தகப்பனாரின் முறையின்படி, தகப்பனாருடைய பெயரின்படி இந்த பையனுக்கு சகரியா அப்படின்னு பெயரிட போறாங்க. யாருக்கு? இந்த ஆண் குழந்தைக்கு. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? யோவான். அப்போ சகரியா 1, சகரியா 2 அடுத்த பிள்ளை, இப்படி போடுறதுக்கு போறாங்க. சகரியான்னு பேர் போட்டுருவோம், அதானே பேர் அப்படின்னு. உடனே எலிசபெத் சொல்லுகிறா, இல்லை இல்லை இல்லை. எலிசபெத் என்ன சொல்லுகிறா? நோ, அவனுக்கு சகரியான் பேர் போடக்கூடாது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? பேசி முடிச்ச உடனே சகரியாக்க வாய் என்ன செய்தாச்சு? பூட்டியாச்சு. எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன்
எலிசபெத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருப்பார். ஏன்னா எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு ஸ்திரீ. மரியாள் பேசும்போது எலிசபெத்துக்கு வாழ்க்கையில் அந்த பிள்ளை என்ன செய்துட்டு துள்ளிட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் எலிசபெத்துக்கு. அப்போ கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். நமக்கு தெரியல கிளியரா, கண்டிப்பாக கர்த்தர் தான் வெளிப்படுத்தியிருப்பார். அப்போ எலிசபெத்து இந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிடணும் எலிசபெத்துட்ட இந்த உறவினர்கள் சொன்னபோது, சகரியான் பேரிடணும் உறவினர்கள் சொன்னபோது அவன் சொல்கிறான், இல்லை யோவான்னு பேரிடணும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. அந்த நாட்களில் ஸ்திரீகளுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது. அப்படித்தானே? இப்போ தான் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கிறது. வசனத்தை கீழ்ப்படுகிறவங்க எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுப்பாங்க. சரிதானே? நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்லாம் சொல்லி யாரும் நிற்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. அவளுக்கு வார்த்தையை கீழ்ப்படிந்து உடனே செய்யக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை. இப்போ உடனே நம்ம தகப்ப நாட்டை கேட்போம். இவன் ஏதோ புலம்பிட்டு இருக்கா, தகப்ப நாட்டை கேட்போன்னு சொல்லி தகப்ப நாட்டை போய் கேட்ட பொழுது அவனுக்கு தான் வாய் பேச முடியாதே. அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு ரைட்டிங் பேட் கொடுங்க அப்படின்னு. எழுத்து பலகைய கேட்குறான். செய்கையில் தான் கேட்டிருப்பான், எழுதுறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. கொடுக்குறாங்க. இவன் எழுதுகிறான் யோவான். எல்லாரையும் ஆச்சரியம், என்னடா இது யோவான் என்று எழுதின மாத்திரத்தில் சகரியாவின் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அப்போ இந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாக இருந்த இந்த உறவினர்களுக்கு சகரியாவும் எலிசபெத்தும் கீழ்ப்படியவில்லை. நேசிக்க வேண்டாமா? நேசிக்கணும். ஆனால் யாருக்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே சகோதரர்களாக இருக்கிறோம். எல்லாருமே சகோதரர்கள். ஆண்டவரை அறியாதவர்களை நம்ம சகோதரர்களாக தான் பார்க்கணும். ஒருவன் வழியில் கள்ளனால அடிபட்டு கிடக்கும்போது வசனத்தில் பார்க்கணும், ஆசாரியன் வருகிறார் பார்க்காதது போல போகிறார், லேவியன் வருகிறார் பார்க்காதது போல போகிறார், ஆனால் சமாரியன் வந்து உதவி செய்கிறார். இதே போல நம்மளும் இருக்கணும். எல்லாருக்கும் நேசம் இருக்கிறது. எல்லாருக்கும் மேலே நம்ம பாசம் காட்டணும். எல்லாருக்கும் மேலே நம்ம அன்பு காட்டணும். ஆனால் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். துன்மார்க்குடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. துன்மார்க்கன் நேசிக்கணுமா? நேசிக்கணும். எதுக்கு? அவன் கூட போறதுக்கு இல்லை, அவனை கர்த்தர் வழியில் திருப்புறதுக்கு. அவன் வழியில நம்ம நடக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். சரியா? அப்போ நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம். எல்லாரையுமே நம்ம நேசிக்க வேண்டும். இதான் அவர்கிட்ட சொல்லுவேன். அப்போ இங்க வசனங்கள்ல இந்த சகோதரனுக்கு நீ உதவி செய்யலை, சகோதரனுக்கு நீ நன்மை செய்யலைனாலே, அவனை நீ பகைத்தாலே மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரியா? அப்போ முதல்ல இருந்து வருவோம். 11:19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதல் காரியம், நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஆபேலை கொலை செய்த காயினை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆபேல் ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவனாக இருந்தான். அதனால காயின் ஆபேலை பகைத்தான், கொலை செய்தான். சரியா? ஏன் ஆபேலுக்கு மேலே காயினுக்கு எரிச்சல்? கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். அவனுடைய காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார். இதனால காயினுக்கு என்ன வந்துருச்சு? ஆபேலுக்கு மேலே புறம் வந்துருச்சு. அவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அனுதின வாழ்க்கையில் உங்களை யாராவது காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க, காரணம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அவர்கள் உங்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். நல்லா புரியணும். இப்போ நீங்களும் அப்படி யாருக்கு மேலே பொறாமப்படவும் கூடாது. அவங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க அந்த ஒரு பிராட் மைண்ட் நமக்கு வரணும். எல்லாரும் நல்லா இருக்கட்டுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அப்போதான் கர்த்தருடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்கிறதுன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருத்தர் நல்ல வீடு கட்டிட்டான்னா அதை சந்தோஷமா அவங்கள பிளஸ் பண்ணணும். சந்தோஷமா அவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அவங்கள ஆசீர்வதி. நம்ம நினைக்க கூடாது, ஐயோ நமக்கு இப்படி வீடு இருக்கு அவனுக்கு. நோ, அதெல்லாம் ரொம்ப மோசமான பிஹேவியர். அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை உயர்த்தவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளாவே நம்ம எங்கேயும் போய் உயர்த்திருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் சொல்லுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்கள் ஃபஸ்ட்டு சேரில் உட்காரணும்னு நினைக்காதீங்க, கீழே உட்காருங்க. அப்போ அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே உட்கார வைப்பாங்க? வசனம் எல்லாம் சரியா? அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம மற்றவர்கள் மேல் அதிக அன்பை விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பொறாமை எரிச்சல் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆனால் நமக்கு மேலே பொறாமப்படுறாங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனை, தேவையில்லாமல் பகை, தேவையில்லாமல் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிறான்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த எதிர்ப்புகளை நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தருடைய செய்கைகள் இருந்ததுனால, கர்த்தருக்கு பிரியமாய் ஆபேல் நடந்ததுனால காயின், அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வீடுகளில் போய் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேல் காயினுடைய விஷயங்கள் அங்கே வருகிறது. எதனால் காயின் ஆபேலை பகைத்தான் என்பதை பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்போ நம்ம வாசித்தா அது நேரம் ஆகிடும். சரியா? அப்போ ஆபேல் ஆண்டவருக்கு நல்ல காணிக்கைகளை கொடுத்தான், முதன்மையானதை கொடுத்தான், செழுமையானதை கொடுத்தான். இதெல்லாம் பார்த்து காயின் பொறாமைப்பட்டு அவனை கொலையை செய்துட்டான். இதே போல தான் நாம் மற்றவர்கள் மேலே பகைமையை வளர்க்கக்கூடாது. விசேஷமாக கூட இருக்கிறவர்கள் மேலே பகைமையை என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. நான் அதுக்கு வர்றேன். நீங்களும் நல்ல காரியங்களை செய்யும்போது, ஆண்டவருக்காக நிற்கும் போது ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். அப்படி உலகம் உங்களை பகைக்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. இன்னும் இவங்க என்ன பகைச்சிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, இவங்க என்னட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களே, இவ்வளோ ஐக்கியமாக, இவங்க எனக்கு விரோதமாக பகைச்சிட்டாங்களே, அப்படி ஆச்சரியப்படாதீங்க. வசனம் தான் சொல்லுது. வாசம் இல்லை 11லேருந்து 19 வரைக்கும் அதில் தான் கொடுக்கப்படுகிறது. ஐயோ இவங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா, இவங்க எனக்கு விரோதமாக பேசிட்டாங்களா? பயப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கும்போது இந்த உலகம் உங்களை பகைக்கும். உங்களை நேசிக்கிறவர்களே உங்களை பகைப்பார்கள், பிள்ளைகளே பகைப்பார்கள், பெற்றோரை பகைப்பார்கள், சகோதரர்களே பகைப்பார்கள், உடன் பிறந்த சகோதரரை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எல்லாத்துக்குமே தயாராக. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறீங்களா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, என் பையன் இப்படி என்ன பேசுவான்னு நினச்சி கூட பார்க்க, அப்படி அழக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எங்கள் அம்மா என் அப்பா இப்படி என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்த்து தயாராக இருக்கணும். எல்லாத்துக்கும் பேசுவாங்க, உலகம் உங்களை அப்படி பகைக்கும், எல்லாம் செய்யும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது. அப்படி உலகம் உங்களை பகைக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, ஐயோ இப்படியா, பகைப்பார்கள். அடுத்தது சொல்லப்படுகிறது, சகோதரனத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு. இது எப்படிங்க ரிலேட் ஆகும்? கூட இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு விலகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறானா. ரொம்ப முக்கியமான வசனம். அவருடைய பிள்ளையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக அன்பு செலுத்துவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் பெருகும். அதான் நான் விசுவாசிக்கிறேன். உண்மையில் உங்களால் 4 பேர் சந்தோஷமா இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார். உங்களை கர்த்தர் உலகத்திலும் நீடித்த நாட்களை வாழ வைப்பார். வசனம் இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறேன் எப்படி இருக்கிறானா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அடுத்தது, சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எசப்பா இன்னும் யாரையும் நான் பகைக்க மாட்டேன் ஆண்டவர். வாழணுமே, வாழணும்ல உலகத்தில், ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும்ல, அப்போ நம்ம வாழணும். ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க மேலேயும் நான் பகைக்க மாட்டேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் இது நம்மளுடைய ப்ரேயராக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நான் அவங்கள நேசிப்பேன். ஆண்டவரே எனக்கு விரோதமாக என்ன காரியங்களை செஞ்சாலும் நான் அவங்கள நேசிப்பேன் அப்பா. வெளியோட்டமாக இல்லை, உண்மையாக நான் நேசிப்பேன் அப்பா. எல்லாம் சொல்கிறீங்களா என் கூட சேர்ந்து? ஆண்டவர் எனக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நான் அவங்கள உண்மையாக நேசிப்பேன். ஆண்டவரே
உண்மையா அன்பு செலுத்துவேன். அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நான் போய் நிற்பேன், அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நான் கொடுப்பேன். கர்த்தர் நீர் என்னை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். மரணத்துக்கு விலக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் வியாதிகள் பலவீனங்கள்லாம் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு அது ரியலைஸ் பண்ண முடியல. நம்ம அங்கெங்கேயா கேள்விப்படுகிறோம் அநேக விஷயங்களை. வியாதிகள்லாம் யாருக்கு என்னன்னு இல்லை, சின்ன பிள்ளைன்னு இல்லை, வாலிப பிள்ளைன்னு இல்லை, வாலிப பையன் இல்லை, எல்லார் இடத்துலையும் வியாதிகள் எப்படி இருக்கிறது? பெருகி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். ஒரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வியாதியா இருக்கும் என்றால் இப்போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீ சுகம் தருகிறவராக இருக்கிறீர், என்னை மரணத்துக்கு விலக்கி ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு விலகி ஜீவனில் நிலைத்திருக்கிறான், ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆனால் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அடுத்தது, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஒருத்தனை வாழ்க்கையை முடிக்கிறது என்பது எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம். யாருக்கு கையில் இருக்குது அது? ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அவருடைய. அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நம்மளால் நாசமாகுதுன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரியா? நீங்கள் வார்த்தைகளை பேசும்போது இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணுமா நல்லா யோசிக்கணும். ஒரு காசிப்பை பரப்பும்போது இது ஒருத்தனுக்கு வாழ்க்கையை நஷ்டப்படுத்துமான்னு நீங்கள் நல்லா என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒருத்தனை பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஒரு பையனை பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஒரு குடும்பத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஒரு சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா பேசுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காயப்படுத்தோம்னா நம்ம மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறோம், கொலைகாரனுக்கு சமம். வாழ்க்கை என்பது யாருமே நிறைய பேர் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது. சும்மா வாயில் வார்த்தை அடிச்சு விட்டுருது. மற்றவங்க வாழ்க்கை நஷ்டப்படுற மாதிரி, வாழ்க்கை வேதனைப்படுற மாதிரி நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. வெளியே நல்லவர்களாக இருப்போம், வெளியே நல்ல பேர் எடுத்துருவோம், நல்ல பையங்கிற பேர் எடுத்துருவோம். ஆனால் வீட்டில் நம்மளால் கண்ணீராக இருக்கும். அது என்ன? வீட்டில் நம்மளால் வேதனை, நம்மளால் பெற்றோருக்கு வேதனை, நம்மளால் சகோதரர்களுக்கு வேதனை, நம்மளால் வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு வேதனை. ஆனால் வெளியே நல்ல பேர், நல்ல பையன், நல்ல பொண்ணு. மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. கொலைகாரனுக்கு சமம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்க. மனுஷ கொலைபாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்து நாமும் அப்படிப்பட்ட அன்பை கொடுக்க வேண்டும். இயேசு நம்ம மேலே காட்டின அன்பை நாம் மற்றவர்களுக்கு மேலே காட்ட வேண்டும். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படும். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் வேணும். நான் ஆண்டவருக்குரியவன், நான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன்கிற நிச்சயம் நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்காக கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்கா? நான் ஒரு நாள் கர்த்தரை தரிசிக்க போகிறேங்கிற நிச்சயம் இருக்கா? கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள், சாபங்கள், சாத்தான், நரகம் என்னை மேற்கொள்ள முடியாதுங்கிற நிச்சயம் இருக்கா?
அந்த நிச்சயம் முதல்ல வேணும். அந்த நிச்சயம் இருக்கணும்னா நீங்களும் நானும் சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டாரு பாருங்க ஆண்டவர். நம்ம இந்த வாழ்க்கையை முடித்து தேவனை தரிசிக்க போகிற ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் நமக்கு உதவி செய்ய போகிறார்கள், நம்முடைய அன்பு அவங்க மேலே காட்டுகிறது மூலமாக. வசனம் சொல்லுது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, இந்த உலகத்தின் செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் உடையவனாயிருந்து அவன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டான். அதாவது இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருந்து நன்மைகள் இருந்து என் கூட இருக்கிற ஒருத்தனுக்கு குறைச்சல் உண்டு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னா நான் கர்த்தரை அறியவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு உதவ முடியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அவனே என்ன செய்வார். ஹலோ, இப்படி சொல்கிறத கேட்டிருக்கேன். நானும் ஒரு காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டேன், என்ன ஆண்டவர் இப்போ நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போது என்ன ஆசீர்வதிச்சு அதே ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாருப்பா, இப்போ நீ பட்னியா கடை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஹலோ, ஒருத்தனுக்கு ஆகாரம் இல்லை, குறைவாக இருக்கிறான், அவனுக்கு வாழ்க்கையை நம்மளால் கட்டி எழுப்ப முடியும்னா நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதான் வசனம் சொல்லி, இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து, இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களால் கொடுத்து உதவ முடியும் என்றால், ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும்னா, ஒருத்தனை வீட்டில் தங்க வைக்க முடியும்னா, மழை நனையாமல் ஒருத்தனை காப்பாற்ற முடியும் என்றால் செய்யுங்க. இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம கையால் எத்தனை பேர் சாப்பிடணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு, நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நம்ம கையால் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு, நமக்கு தெரியாது. நம்ம கையால் எத்தனை பேருடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் நமக்கு தெரியாது. நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்திருந்தால் அதை கொடுக்க மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இருக்கா, நாளைக்கு நமக்கு பிரச்சனை வராத அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீடெல்லாம் விற்று கொடுக்க சொல்ல, நான் வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு கொடுத்தேன். என்னால் முடியுமா? ஒருத்தன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியுமா? உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியும் என்னுடைய கெப்பாசிட்டி இல்லையா, எனக்கு என்ன செய்ய முடியும். வெளியே 1000 பேர் 1000 நினைப்ப வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய கண்டிஷன் தெரியும், நான் எப்படி ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு விழுந்து கிடக்கிற ஒருத்தனை தூக்கி விட முடியுமா? தூக்கி விடுங்க. அதுக்கு பணம் காசு ஒன்றும் செலவில்லையே. உனக்கு நல்ல ஆறுதலான வார்த்தையை பேசி ஒருத்தனை தற்கொலையிலிருந்து விடுவிக்க முடியும்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது செய்யுங்க. நீங்கள் அதுக்கு காசு செலவில்லையே. என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதான் வேதம் சொல்ல, உனக்கு இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து அவனுக்கு உதவி செய்யலைன்னா அது பாவமாக இருக்கிறது. இப்போ இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். முதல்ல நம்ம வீடுகளில் மாற்றம் உண்டாகணும். எல்லாம் முதல்ல எங்கே? சகோதரன்னா முதல் வீட்டில் இருக்கிற எல்லாமே உங்கள் சகோதரர்கள் தான். ஹலோ, எல்லாருமே உங்கள் புருஷன், மனைவி, உங்கள் அப்பா, அம்மா, பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாருமே இதுக்கு கீழே தான் வருவாங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் பகை உண்டாக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ சின்ன பிள்ளைங்க இப்போ தான் நல்லா எழுதுகிறாங்க, நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தன் கையில் நோட் எடுத்துக்கிறான் பெண்ணை வச்சு. சரி, நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ நான் சொல்லும்போது யோசிங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்யக்கூடாது. ஏன்னா சகோதரனை பகைக்கிறவன் இல்லை சத்தமாக சொல்லணும், எனக்கு பதில் சத்தமாக வரணும். சொல்லுங்கள். சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் சத்தமாக எல்லாரும் சொல்லலை. பாதி பேர் என்ன பூமர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் வாய் சவச்சிட்டு இருக்கு, சத்தம் வர மாட்டேங்குது. சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா சகோதரனை பகைக்கிறவன் சகோதரனுக்கு தீமை செய்கிறவனும் மனுஷன் கொலை பாதகனாக இருக்கிறான். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
அது மட்டும் வர மாட்டேங்குதே என்ன சொன்னாலும். சார் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தீமை செஞ்சு பழகி போச்சு. வீட்டில் இருக்கவங்களுக்கு விரோதமாக பேசி எனக்கு பழகி போச்சு. வீட்டில் இருக்கவங்கள 4 திட்டு திட்டலைன்னு எனக்கு தூக்கமே. இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்கள இரிட்டேட் பண்ணுறதே நிறைய பேருக்கு வேலை இருக்குது. கொஞ்சம் மாற்றி பாருங்களா, கொஞ்சம் மாறுவோம் எல்லோரும். சரியா? எல்லோரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா எல்லாரும். அப்போ இன்னையிலேருந்து நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், வசனங்களை கேட்குறோன்னா இது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கிரியேட் செய்யணும். ஏதோ தியரிட்டிக்கலாக வசனத்தை படித்தோம் போனோம் அப்படில. இன்றைக்கி நம்ம கேட்ட சத்தியங்கள் இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும். சரியா? நான் அதை தான் விரும்புகிறேன். அப்போ இன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. கேட்கட்டுமா ஒவ்வொருத்தங்கள்ட்ட? ஏன்னா எத்தனை பேர்னு சொல்லு. எத்தனை பேர் வீட்டில்? 3 பேர். 3 பேர் வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ இன்னையிலிருந்து உங்கள் வீட்டில் ஒன்றால் மற்றவங்க யாருக்கும் என்ன வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. ஓகே? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 5 பேர். அப்பா 5 பேர். அப்போ இன்னிலிருந்து ஒன்றால் உன் வீட்டில் யாருக்கும் என்ன வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது. அப்போ என் பிள்ளையா அப்பா அப்படி யோசிக்கணும் எல்லோரும். சரியா? இன்னிலிருந்து நம்ம இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிங்க. எல்லாத்தையும் கேட்க முடியாது, நம்ம பிறகு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கேட்க வேண்டியது. எல்லோரும் யோசிக்கணும் மனசில். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? பிள்ளைகள் மட்டும் இல்லை, பிள்ளைங்க பெற்றோருக்கும் தான். பெற்றோர் நீங்களே என்ன நினைக்கிறீங்க? இன்னையிலிருந்து என் வீட்டில் என்னால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஹலோ, இதுக்கெல்லாம் சத்தம் கண்டிப்பாக வரணும். ஹல்லேலூயா சத்தம் கொஞ்சம் நல்லாவே வரணும். ஏன்னா உங்கள் லைஃப் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையில். இன்னிலிருந்து உங்கள் குடும்பங்களை சண்டை என்ன செய்யாது, வராது. சத்தமே யாருடைய வாழ்க்கையிலும் வராது. சமாதானமான ஒரு குட்டி பரலோகமாக கர்த்தர் உங்களை வீடுகளை மாற்றுவாராக. சமாதானம் நிறைந்த வீடுகளாய் மாற்றுவாராக. சந்தோஷம் நிறைந்த வீடுகளாய் மாற்றுவாராக. பலம் உள்ள வீடுகளாய் மாற்றுவாராக. சுகமுள்ள வீடுகளாய் மாற்றுவாராக. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற குடும்பங்களாய் மாற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? அதை அப்போ இன்னிலிருந்து உங்களால் யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது. அது கொஞ்சம் நல்ல வார்த்தை. இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் அந்த ஹர்ட்டுங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ நான் ஹர்ட் ஆகிட்டேன், அவன் ஃபோன் எடுக்கல அதனாலன்னா ஹர்ட் ஆகிட்டேன். முதல்ல வீட்டில், அதுக்கப்புறம் தான் ஃபோனு. ஃபோனில் இவனுக்கும் மெசேஜ் அனுப்புனாங்களாம், அவன் பார்க்கலையா, ஹர்ட் ஆகிட்டான். ஹர்ட் ஆகிட்டான். ஒரு பையன் சொல்கிறான், ஆனால் மெசேஜே பண்ணு. என்கிட்ட சொல்கிற வார்த்தையா இது? எதுக்கு ஹர்ட் ஆகுது? முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு வெளியே ஆறுதல் தடவை போடனா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காயம்தான் உண்டாகும். சரியா? அதில் முதல்ல வீட்டில் எல்லாம் சொல்லுங்கள், வீட்டில் என் வீட்டில் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. என் வீட்டில் சமாதானம் உண்டாகணும். நானும் என் குடும்பமோ என்றால் யெகோவாவையே முதல்ல வீடு. சரியா? முதல்ல கர்த்தர் உண்டாக்குனது என்னது? ஒரு வீடு. ஆதாமும் ஒரு குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. சரியா? அப்போ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குரிய இடமே இதுதான், உங்கள் ஃபேமிலி தான். கர்த்தருடைய சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தருடைய சுகத்தை உங்கள் குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தருடைய விடுதலை உங்கள் குடும்பத்தில் அதை அனுபவிக்க ஆரம்பிங்கள். அப்போ இன்னிலிருந்து இந்த சகோதரனை பகைக்காத தன்மை, சகோதரனுக்கு தீமை செய்யாத தன்மை, சகோதரனுக்கு நன்மை செய்கிற தன்மை இன்றிலிருந்து உங்கள் குடும்பங்களில் உண்டாகட்டும். அல்லேலூயா. எல்லாரும் வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே என்ன செய்யுங்க, என்னால் என் வார்த்தையினால் ஒருத்தங்க வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. அநேகருடைய வீடுகளிலே சில தகப்பன்மார்கள் கெட்ட பழக்கங்களில் இருக்கிறாங்க. அப்படி தானே? உலக பிரகாரமான கெட்ட பழக்கங்களில் இருக்கிறாங்க. நான் அவங்களுமே என்னால் என் குடும்பம் வேதனைப்படக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க கெட்ட பழக்கங்களுக்குள்ளே போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட பழக்கங்களுக்குள்ளே போய் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தவறான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, அவங்கள நான் வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துன்னா நிச்சயம் அந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், தயவு செஞ்சு கர்த்தருடைய அன்பு நிமித்தம் நான் உங்களிடத்தில் கேட்குறேன்,
இன்றிலிருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற யாரையும் நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்குள் ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்கள் மரணத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஜீவனுக்குரியவர்கள். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபித்து கடந்து செல்வோம்.